நல்லா பேசட்டும். அவர் பேசினா மட்டும் என்ன மாறிடவா போகுது? 2011 பேசினாரே, என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யாரு? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். அவரு நடிகர் வடிவேலு அவர்கள் இப்போ திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கார். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடிவேலு தானே நல்லா பேசிட்டும், பேசினா மக்கள் கல்லன்னு சிரிப்பாங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க தங்கம். ஏன்னா 2011 இதே மாதிரி தான் பண்ணார். பண்ணோன்னு என்ன ஆனாரு? ஒன்றும் ஆகலை. திமுக எதிர்கட்சியாக கூட வர மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் அதெல்லாம் அவர் பேசுறதுனால நடந்துமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். வடிவேல் சொன்னால் நல்லது தானே. வடி சொன்ன காமெடியாக தானே எடுத்துக்கிறோம். நம்ம வடிவேலுனாலே காமெடி தான். என்ன அவர் 2011 ஓட்டு கேட்டு வந்தார். அவர் ஒரு பக்கம் வந்தார், குஷ்பு ஒரு பக்கம் வந்தாங்க. மக்கள் ஜனம் பார்த்தீங்கன்னா அவர் பேச பேச சிரித்து மகிழ்ந்தாட்டாங்க. ஆக ஓட்டு பூரா திமுகவுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லையே, எதிர்கட்சியாக கூட வரலையே. கேப்டன் தானே எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதனால் நம்ம வடிவேல் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? அது அவர் ஜாலியாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.